தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜ்மோகன். தாவேகா தலைவர் நேரடியாக பூத் கமிட்டி மாநாட்டுக்கு செல்கிறார். கோவையை தேர்வு செய்திருப்பது முதல் கட்டமாக கோவை அப்படின்றப்போ இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? தமிழ் வணக்கம் கார்கே. ஒவ்வொரு மண்டல ரீதியாக வேர்நிலை நிர்வாகிகளை பார்ப்பதற்காக எங்கள் வெற்றி தலைவர் வருகிறார் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். சொன்னதை சொன்னபடி செய்வதற்காக அதற்கான முதல் அடியை இன்று எடுத்து வைத்திருக்கிறோம். சென்னையில் இருந்து வெற்றி தலைவர் பறந்து வந்தார். இப்போது தந்தி தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். விமான நிலையத்தில் இருந்து மிதந்து வந்து கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் மட்டுமல்ல, தோழர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் குட்டி குட்டி குழந்தைகளும் சிங்க பெண்களும் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மிதந்து மிதந்து வந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய கட்சியினுடைய வேர்நிலை நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அத்துணை பேரும் ஆயிரக்கணக்கில் அரங்கத்தில் அவருக்காக காத்திருக்கிறோம். அவரை வரவேற்பு செய்து இந்த நிர்வாகிகளினுடைய கூட்டத்திற்கு, வாக்குச்சாவடி முகவர்களினுடைய கருத்தரங்கத்திற்கு அவரை வரவேற்பதில் மிகுந்த உவகையோடு காத்திருக்கிறோம். அவர் என்ன பேச போகிறார், என்ன சொல்ல போகிறார், என்னென்ன இன்சைட்ஸ், என்னென்ன வழிகாட்டுதல்கள் தரப்போகிறார் என்று நாங்கள் மட்டும் கிடையாது, தேசிய ஊடகங்களே, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். இது தொடக்கம்தான். மண்டலம் தோறும் இந்த மாநாடு போன்ற கருத்தரங்கம் நடக்கிறது. அவர் தொட்டதெல்லாம் தலைப்புச் செய்தி. அதை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐ திங்க் அந்த மாநாடு நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அங்கே இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நிகழ்ச்சியை கூட தொகுத்து வழங்கக்கூடும். என்ன மாதிரி திட்டமிடப்பட்டிருக்கு? அதாவது ஒரு கட்சி தலைவர் அப்படின்றப்போ திமுகவையோ இல்லை பிறரையோ விமர்சித்து பேசுவார். இந்த பயிற்சி மாதிரி திட்டமிடப்பட்டிருக்கா? இதுவரை பார்த்த அரசியல் போல அரசியல் செய்வதற்காக எங்கள் வெற்றி தலைவர் வரவில்லை. இது முழுக்க முழுக்க ஒரு பயிற்சி பட்டறை. வாக்கு முகவர்கள் என்பவர்கள் வெறும் தனி மனிதர்கள் அல்ல. அவர்கள்தான் நாளைய தீர்ப்பை எழுத போகிற எங்கள் தோழர்கள், எங்களினுடைய முகவரி. அவர்கள் இந்த ஆயிரக்கணக்கான இந்த வாக்குச்சாவடிகளை எப்படி அணுக வேண்டும், எங்களுடைய வெற்றி தலைவருக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும், மாவட்டம், ஒன்றியம், வட்டம், பகுதி என்று ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கான கடமை என்ன, எங்கு தொடங்கி எப்படி முடிக்க வேண்டும் என்று அனைத்திற்குமான ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு பயிற்சி பட்டறையாக அவர்களை ஒரு முழுமையான போர் வீரர்களாக மாற்றுவதற்கான ஒரு பாடசாலையை போல, பள்ளிக்கூடத்தை போல, பல்கலைக்கழகத்தை போல வகுப்பெடுக்க வருகிறார் அரசியல்வாதியார் வெற்றி தலைவர். நன்றி திரு ராஜ்மோகன். எப்படி இந்த வாக்குச்சாவடிகளை அணுகுவது, எப்படி வாக்காளர்களை அழைத்து வருவது அப்படின்றத தொடங்கி தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் நாளில் எப்படி பணியாற்றணும் வர நிறைய விஷயங்கள் இந்த பயிற்சியில் இருக்கும் அப்படின்னு விஷயங்களை சொல்றீங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.